முருகன் தமிழ் கடவுள் என்பதிலிருந்து என்ன சொல்ல வருகிறீர்கள்? ரெண்டு விஷயம் இருக்குது. பிறப்பால் நாம் தமிழர்கள். மதம் என்பது ஒரு நம்பிக்கை. பிறப்பையும் நம்பிக்கையையும் ஏன் முடிச்சு போடுறீங்க? ஒரு தமிழன் இஸ்லாமியனா இருக்க முடியாதா? ஒரு தமிழன் கிறிஸ்தவனா இருக்க முடியாதா? ஒரு தமிழன் நாத்திகனா இருக்க முடியாதா? அல்லது பௌத்தனா இருக்க முடியாதா? தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா சீமான் பேசுறது தான். மரசெக்குக்கு திரும்புன்ற மாதிரி தான். இந்த நீதிபதி சொன்னார், சிவபெருமான் தமிழன் போய் வடநாட்டில் சொல்லி ஒத்துக்கிறானா பார்ப்போம். தெருப்பாலே அடிப்பானுங்க. அங்கே சிவ்ஜின்றாங்க. நீங்கள் அந்த மாநாட்டு வீடியோஸ் எழுத நான் பார்த்தேன். சேகர் பாபு ஒரு யாரோத்த நிகழ்ச்சி நடத்துகிறார். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அப்படின்னு எல்லாரும் பாடுங்கன்றாரு. சேகர் பாபு பாடுறாரு கூட. பக்கத்தில் அர்ஜுன் சம்பத் உட்காந்துருக்காரு. அவர் ஐயப்ப பக்தராக இருக்கலாம். அவர் இப்போ ஐயா பாடிட்டு போட்டார், பற்றி நம்ம கவலை இல்லை. இது ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் காவியை கட்டிக்கிட்டு ஒரு பாதி அரை சாமியார் மாதிரி தான் நடமாடுறாரு. அங்கே உட்காந்து இந்த பாட்டை பாடுறாரு. என்னுடைய கேள்வி, இன்னொரு கிறிஸ்தவ அமைச்சர் அவர் சிலுவையெல்லாம் தரித்து கொண்டு அல்லேலுயான்னு பண்ணால் ஒத்துக்குவீங்களா நீங்கள்? எனக்கு தெரியல. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அது போல நடந்து கொண்டால் இந்த பொது புத்தி மீடியா இவங்க அதை எப்படி பார்ப்பார்கள்? நீங்கள் முருகனுக்கு மாநாடு நடத்துனீங்க. என்னுடைய கேள்வி, அறநிலையத்துறையின் கொள்கை என்ன? அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமிக்கும். இந்த கொள்கையை விளக்கி மாநாடு நடத்துறதுல உனக்கு என்ன கேடு? ஏன் மாநாடு நடத்தவில்லை? ஒரு மாநாடு நடத்தியிருக்கீங்களா? பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவர்கள் வெளியில் நிற்கிறார்கள் என்பதை ஒரு மாநாடு போட்டு சொல்வதில் உனக்கு என்ன கேடு? கேஸ் நடத்தல, அதெல்லாம் பற்றி அவர் சொன்னார். கேஸே நடத்தாதான் இதை செய்வானான்றது அடுத்த கேள்வி. இங்கே கொண்டாந்து நான் கந்தசஷ்டி கவசத்துக்கு நான் பரிசு கொடுக்குறேன். தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்து ஓடிட. இப்போ தான் சண்டாளருக்கு ஒரு கேஸ் போட்டீங்க. கலைஞரை இப்படி ஒரு சொல்லை சொல்லி பேசியது தீண்டாமை குற்றம். சீமானுக்கும் வருது இப்போ தீண்டாமை குற்றம்னு. அதுக்கு நாங்கள் பரிசு கொடுப்போன்ற இப்போ. ஆனால் இந்த அர்ச்சகர் விஷயம் என்ன? அரசாங்கம் விளம்பரம் கொடுக்குது. இத்தனை வயசாயிருந்து இந்த படிச்சிருந்து ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களே வருக, பயிற்சி கொடுத்து தேர்ச்சி பெறுபவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோன்னு அரசு விளம்பரம் பண்ணிடுது. நீங்கள் விளம்பரம் பண்ணி எம்சிஏ படித்த புள்ள வேறு வேலைக்கு போகக்கூடியவனை கூப்பிடுற. அவன் படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு நிற்கிறான், வேலை கிடைக்கல. காரணம் என்ன? இந்த தேர்தலில் மீரட்டா தொகுதி அல்லது ஆக்ரா தொகுதின்னு நினைக்கிறேன், பிஜேபியினுடைய கேண்டிடேட்டு தூர்தர்ஷனில் ராமரா நடித்த அருண் கோவிலில் ஏதோ பேர், அவர் பேர் அந்த நடிகர் பிரச்சாரத்துக்கு போகிறார். வயசாகிடுச்சு அவருக்கு, ஒரு 30 வருஷம் ஆச்சு இல்லையா? மக்கள் ராமர்னு ஒத்துக்கல இந்த ஆள். அதனால் பழைய தூர்தர்ஷன் ராமரை படத்தை கையில் வச்சுட்டு இந்த ராமர் தான் நானுன்னு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்படி இருந்தும் யூபியில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது நமக்கு தெரியும். வாஞ்சிநாதன் சொல்லும்போது கொள்கையிலிருந்து விலகினால், விதையை மறந்தால் என்ன நேரும் என்ற எச்சரிக்கையோடு தோழர் வாஞ்சிநாதன் தன்னுடைய உரையை முடித்திருந்தார். ஆனால் கொள்கையின் காரணமாக வெற்றி பெற்றோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தோழர்களே நம்புகிறார்களா என்று எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. இது பகுத்தறிவாளர்கள் அல்லது முற்போக்காளர்கள் இவங்கெல்லாம் இது ஒரு சிறுபான்மை, இது ஒரு சின்ன குழு. இவங்க பேசுகிறத வச்செல்லாம் மக்கள் ஓட்டு போடுவதில்லை. மக்கள் ஓட்டு போடுவதற்கு நலத்திட்டங்கள் இருக்குது, இன்ன பிற இருக்குது. அதுபோல் மக்கள் திருவிழா கோயில் என்றால் லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள். அப்போ ஓட்டு வாங்க வேண்டுமென்றால் கொஞ்சம் அதை அனுசரித்து போகிறது நல்லது தான். அப்படி போனால் தான் வெற்றி பெற முடியும் என்ற கருத்து பலருக்கு வந்திருக்கிறது. இது ஒரு கசப்பான உண்மை. இந்த கருத்து வந்திருக்கு என்பது என்னுடைய ஊகம் அல்ல. இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு சேகர்பாபு இதெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. மாநாட்டில் இப்படி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அடுத்து நான் அம்மன் மாநாடு நடத்துவேன்னு சொல்கிறாரு. இது தொண்டர்களிடம் ஒரு கொந்தளிப்பையோ சலசலப்பையோ ஏற்படுத்தி இருக்கிறதா? பலருக்கு அதிருப்தி இருக்குது, எனக்கு தெரியும். பலர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒன்று பேசினா உடனே நடவடிக்கை, ஒரு சைதை சாதிக் ஒன்று பேசினா உடனே நடவடிக்கை. இப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதே, நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். இதை பற்றி ஒரு பாரதூரமான கவலை, எதிர்ப்பு என்பது தொண்டர்களிடமிருந்து வந்திருக்கிறதா என்பது தான் கேள்வி. பொதுவாக கூட்டத்துக்கு வழக்கமாக வருவதை விட குறைவான கூட்டம் தான் இது இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறது. அப்போ அந்தளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம்மெல்லாம் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தெரியுது. ஏதாவது தேவையில்லாமல் காலத்துக்கு ஒவ்வாமல் கிரிஞ்சு அல்லது பூமர் ரகத்தை சேர்ந்தவர்கள், காலம் புரியாதவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு நிலைமை இருப்பது
இது ஒரு யதார்த்தம். உலக முத்தமிழ் முருகன் மாநாடு, அனைத்துலக. அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரமோகன் என்ன சொல்கிறாருனாக்கா, உலகம் முழுதும் உள்ள பக்தர்களிடம் முருகனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் விஸ்வ ஹிந்து பரிஷத். விஸ்வன்னா உலகம், உலகம் முழுதும் உள்ள இந்துக்களுக்கான பேரமைப்பு என்று அதற்கு பொருள். அப்போ உலகம் முழுதும் உள்ள முருக பக்தர்களுக்கான பேரமைப்பை இவங்க உருவாக்குறாங்களா? இதுதான் நோக்கமா மாநாட்டுக்கு? இதுதான் அறநிலைத்துறையுடைய வேலையா? அப்படி ஒரு கோரிக்கை வந்ததா? அந்த மாநாட்டில் ஒரு பேச்சாளர் பேசுகிறார், மரபின் மைந்தன் முத்தையான்னு ஒருத்தர். அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அடுத்ததாக மதுரையிலே சாக்தத்துக்கு ஒரு மாநாடு, பிள்ளையார்பட்டியிலே கானாபத்தியத்திற்கு ஒரு மாநாடு, சிதம்பரத்திலே சைவத்துக்கு ஒரு மாநாடு, அப்புறம் காஞ்சிபுரத்தில் வரிசையாக அடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நிருபர்கள் கேட்குறாங்க, அம்மனுக்கு மாநாடு உண்டா? நடத்திடுவோன்றார் அடுத்தது. அப்போ இது முருகன் மாநாடு பற்றிய பிரச்சனை மட்டும் இல்லை, இது அடுத்தடுத்து பல மாநாடுகள் வர இருக்கின்றன அப்படின்னு வந்து கோடி காட்டுகிறார். இப்படி நடத்துவது அவங்க அறநிலைத்துறை விளக்கம் சொல்லலை, சேகர்பாபு விளக்கம் சொல்லலை. அது பற்றி கூட்டணி கட்சிகள் விமர்சித்த போது சேகர்பாபு 2 பதில் சொன்னார். யாரோ எங்கேயோ பேசுகிறாங்க, ஒரு நல்ல நேரத்தில் வெற்றிகரமாக மாநாடு முடிஞ்சிருக்கிற நேரத்தில் இதெல்லாம் எதுக்கு கிளறீங்க என்று பதில் சொல்லுகிறார். அப்புறம் வயிற்றெரிச்சலில் பேசுகிறார்கள், மாநாடு வெற்றி அடைந்து விட்டது. யாருக்கு வயிற்றெரிச்சல்? இப்போ நமக்கு வேறு விதமான வயிற்றெரிச்சல். ஆனால் யாருக்கு வயிற்றெரிச்சல் இந்த மாநாடு வெற்றி பெற்றதில்லை அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கார். இப்போ கேள்வி, இப்படி அறநிலையத்துறை விளக்கம் சொல்லாத போது சமூக ஊடகங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது கொஞ்சம் பகுத்தறிவாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவர்கள், இந்த மாதிரி கருத்து உள்ளவங்க, இது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை, இந்துத்துவத்தை எதிர்கொள்வதற்கு பொருத்தமான ஒரு நடவடிக்கை, நீங்கள்லாம் ஒரு சின்ன குழு சும்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. மக்கள் மத்தியில் இதை எப்படி கவுண்டர் பண்ணணுன்றதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக யோசித்து இதை ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் என்று பல பேர் பொழிப்புரை எழுதுகிறாங்க. இப்போ அதை அந்த பொழிப்புரைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை என்றாலும் கூட நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இப்போ ஓஹோ, இப்படி தான் யோசிக்கிறார் போல் இருக்குது சேகர்பாபு. அப்போது ராமனுக்கு எதிராக முருகன் அப்படி நிறுத்தி பார்க்கிறார்களா? ஒரிசாவில் வந்து ஜெய் ஸ்ரீராமுக்கு எதிராக ஜெய் ஜெகநாத்னாங்க. சொன்னால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஊர்லேருந்து தான் ஒரு ஆள் போய் ஐடியா கொடுத்தாரு. அந்த ஆளுக்கு பிடிங்கிட்டு போயிடுச்சு. இப்போ மோடி வந்து பிரதமராகி ஜெய் ஜெகநாத்ன்றான், முடிஞ்சு போச்சு. மகாராஷ்டிராவில் ஜெய் பவானி, அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஜெய் துர்கா, டெல்லியில் ஜெய் பஜ்ரங்கி, இங்கே என்ன ஜெய் முருகாவா? என்ன பொருள் இதற்கு? இப்போ இப்படி வைத்து கொள்ளலாம் என்று இவர்கள் கருதுகிறார்களா? மாநாட்டில் நீதிபதிகள் பேசினதாக தோழர் கலந்து கொண்டார்கள்னு இவர் சொன்னார், வாஞ்சிநாதன் சொன்னார். அந்த நீதிபதிகள் பேசினதை படிச்சிங்களா? சீமானோட சிறப்பாக பேசியிருக்கார் அவர். தமிழ் இலக்கியங்களின்படி முருகன் தமிழ் கடவுள்தான் என்று உறுதிப்படுத்துவதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. தமிழ் இறைமொழி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழ் இலக்கணம் தந்த அகத்தியனுக்கும் தமிழை கற்றுக் கொடுத்தவன் சிவபெருமான். தந்தையும் தமிழன். யார்? சிவபெருமான் தமிழன், தாயும் தமிழச்சி. இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் கடவுள் முருகன். அப்போ விநாயகரும் தமிழன் தானே? இப்போ ராமனுக்கு எதிராக முருகன் அப்படின்னா எப்படிங்க? ராமர் யார்? விஷ்ணு. முருகனுக்கு தாய்மாமன். தாய்மாமனை எதிர்த்து சண்டை போடுவாராம் முருகன். இப்படி வந்துடுது. இப்போ இது ஒரு நீதிபதி ஒரு மாநாட்டு மேடையில் இதை பேசுகிறார். இதை பேசுவதற்கு ஒரு நீதிபதி கடுகளவும் கூச்சப்படவில்லை. அதை அது விமர்சனத்துக்கு உள்ளாகலை. நீதிபதி மாநாட்டில் பங்கேற்கலாமா என்பது முதல் கேள்வி. அது ஒரு செக்யூலர் நடவடிக்கையா இதில் பங்கேற்பது என்பது? பங்கேற்று அந்த நீதிபதி பேசுவது இந்த மாதிரி இருக்குது. இந்த பேசினது எல்லாமே கடவுள் நம்பிக்கைன்னு ஒருத்தருக்கு இருக்கலாம், அதை பற்றி நமக்கு கேள்வி இல்லை. ஆனால் இது எல்லாமே அறிவுக்கு பொருத்தமானதாக இவர் பேசியிருக்கிறது. தமிழ் எப்படி தோன்றியது? சிவபெருமான் அருளியதா? அவர் என்ன திருவிளையாடல் சினிமாவை பார்த்துட்டு பேசுகிறார் அவர்? சிவபெருமான் அருளியதா? அப்போ சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களும் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களும் தொல்பொருள் ஆராய்ச்சிகளும் என்ன நோக்கம்? என்ன அதுக்கெல்லாம்? அகத்தியருக்கு அருளியதுன்னா அப்போ தொல்காப்பியம் யார் அருளினது? ஏதாவது பொருள் இருக்குதா?
இதையெல்லாம் ஒரு மாநாட்டில் பேசுகிறார்கள். இந்த மாநாட்டில் பேசுகிறார்கள் அப்படின்னா தனியாக பேசுவதல்ல, மாநாட்டு பேர்லேயே பிரச்சனை இருக்குது. முத்தமிழ் முருகன் மாநாடு தோழர் விஜயபாஸ்கர் சொன்னார், முருகு தமிழ் கடவுள், திருவிக்கா அப்படி சொன்னார், அதெல்லாம் இருக்குது. ஆம், முன்னொரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், அது பார்ப்பனமயமாகி விட்டது என்பதும் சரி. இப்போ தமிழ் கடவுள் அப்படின்றதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க? முருகன் தமிழ் கடவுள் என்பதிலிருந்து என்ன சொல்ல வருகிறீர்கள்? ரெண்டு விஷயம் இருக்குது. பிறப்பால் நாம் தமிழர்கள், மதம் என்பது ஒரு நம்பிக்கை. பிறப்பையும் நம்பிக்கையையும் ஏன் முடிச்சு போடுறீங்க? ஒரு தமிழன் இஸ்லாமியனாக இருக்க முடியாதா? ஒரு தமிழன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாதா? ஒரு தமிழன் நாத்திகனாக இருக்க முடியாதா? அல்லது பௌத்தனாக இருக்க முடியாதா? தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா சீமான் பேசுகிறது தான் இது. மரசெக்குக்கு திரும்புன்ற மாதிரி தான். அப்போது தமிழ் கடவுள் அதான் ஒரிஜினல் தமிழ் கடவுள். நீங்கள்லாம் மாறிட்டீங்க. அல்லாஹ் வந்து அரபிக் கடவுள். கிறிஸ்து என்ன கடவுள்னு எனக்கு தெரியல. ஹீப்ரு கடவுளா, இங்கிலீஷ் கடவுளா, ஃப்ரெஞ்சு கடவுளா, எந்த கடவுள் வரும்? இத்தாலிய கடவுளா? அப்போ என்ன சொல்ல வருகிறார்கள்? தமிழ் கடவுள், இந்த கடவுளுக்கு மாநாடு நடத்துகிறதே தப்பு. தமிழ் கடவுள் என்று பேசினால் இதற்கு என்ன பொருள்? அப்போ இவங்கெல்லாம் என்ன, அவங்க என்ன செய்ய வேண்டும்? மதத்தையும் இனத்தையும் முடிச்சு போடுவதன் பொருள் என்ன? கோல்வால்கர் தான் பேசுகிறார். இந்து தான் இங்கே மதம், இந்த இடத்துக்குரிய மதம், மற்றதெல்லாம் அந்நிய மதம். பித்ரு பூமியும் புண்ணிய பூமியும் ஒன்றா இருக்கணும். மற்றவர்களுக்கெல்லாம் புண்ணிய பூமி வெளியே இருக்குது, மெக்காவில் இருக்குது, கிறிஸ்து பிறந்த இடம் வெளியே பெத்லஹேமில் இருக்குது. நமக்கு தான் பித்ரு பூமியும் புண்ணிய பூமியும் இதே இடத்துல இருக்குது. அப்போ இவங்க தெரிந்து பேசுகிறார்களா, தெரியாமல் பேசுகிறார்களா? இந்த கருத்தியல் என்ன? நீங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லை, நீங்கள் இந்துத்துவவாதிகள் இல்லை, நீங்கள் முஸ்லீம்களை போய் வெட்டப்போகிறவர்கள் இல்லை. ஆனால் நீ பேசுகிற கருத்து என்ன? இந்த கருத்து எங்கிருந்து வந்தது? எப்படி இதை பேச முடிகிறது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் அண்ணா. பெரியாரெல்லாம் வச்சுருங்க, வேண்டாம். பெரியார் தான் இவங்களுக்கு இல்லை, சேகர்பாபு பிடிக்காது, விட்டுருவோம். அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். என்ன பொருள்? ஒன்றே குலம் என்பது பிறப்பின் அடிப்படையிலான சாதி ஏற்றத்தாழ்வை நிராகரிப்பது. ஒருவனே தேவன், ஒரே கடவுள் என்பது மதம் சாராத இறை நம்பிக்கையை அங்கீகரிப்பது. அதிகபட்சமாக செக்யூலர் ஸ்டேட்மெண்ட் போகக்கூடிய எல்லை அதுதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது. உன்னுடைய தேவன் யாராகவும் இருக்கட்டும், கிறித்துவாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு பொருள் இல்லை. உன்னுடைய இறை நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம் என்பதோடு அது முடிகிறது. ஆனால் பிறப்பினால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வை எங்களால் ஏற்க முடியாது அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஒன்றே குலம் முருகனே தேவன் அப்படின்றது இப்போது சேகர்பாபு சொல்கிறது. இப்போ அது கொடுத்துருக்கிற திருத்தம், அது தமிழ் கடவுள் அல்லவா முருகன், அதனால் முருகனே தேவன். இது திராவிட இயக்க மரபா என்பது தான் இப்போ நம்ம கேள்வி. திராவிட இயக்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் முக்கியமாக, அதனுடைய பங்களிப்பு என்ன? இதை தெரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம இங்கே கவிக்கோரங்கத்தில் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறித்தவர்களுடைய பங்களிப்பு, வெளிநாட்டிலிருந்து வந்த கிறித்தவர்கள், அது வீரமாமுனிவராக இருக்கட்டும் அல்லது கால்டுவெல்லாக இருக்கட்டும், அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, தமிழை வடமொழியால் விழுங்கப்படாமல் மீட்டது அவர்கள். அவங்க ஆற்றிய தொண்டு அத்தகையது. இஸ்லாமியர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு அத்தகையது. இங்கே ஒரு நூல் இருக்குது, நூல் நேற்று தான் பார்த்தேன் நான், திராவிடியன் சாஹிப்ஸ் அண்ட் பிராமின் மௌலானாஸ் அப்படின்றது இந்த நூல். இந்த நூல் சுயமரியாதை இயக்கம் எப்படி இஸ்லாமியர்களை தன்னுள் அரவணைத்து கொண்டது என்பதை ஒரு சாப்டரில் விளக்குது. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் உருவாகி வளர்ந்தது நமக்கு தெரியும். யார் பார்ப்பனர் அல்லாதார்? இந்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் பிராமின் மட்டும்தான் பார்ப்பனர் அல்லாதாரா? அப்படி பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் வரையறுக்கவில்லை. கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் நான் பிராமின் கேட்டகரிக்குள்ளே இணைத்து கொள்ளுகிறது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். அப்போ இஸ்லாமியர்கள் மத்தியில் அந்த காலகட்டத்தில் 20களிலிருந்து 67 வரை நடைபெற்ற வாத பிரதிவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் அந்த நூல் டீல் பண்ணுது. வட இந்தியாவில் ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் என்று 2 பிரிவு இருக்குது பாலிடிக்ஸில். இந்து பிரிவை காங்கிரஸ், இந்து மகாசபா அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. முஸ்லீம் பிரிவுக்கு முஸ்லீம் லீக் இருக்குது. ஆனால் அந்த ஹிந்து முஸ்லீம் என்ற பைனரி என்ற இருமை தமிழ்நாட்டில் இல்லை.
தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார், பார்ப்பனர் அல்லாதாருக்குள்ளே இவங்க வராங்க. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே நிலை என்ன? உருது முஸ்லீம்களில் பல வகை இருக்கிறாங்க. தக்கானி முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம்கள். இஸ்லாமில் அரபி தமிழ் என்றொன்று அறிமுகப்படுத்தப்படுது. தமிழை அரபி எழுத்து வடிவில் எழுதுவது. இதற்கு எதிராக இஸ்லாமிய அறிஞர்கள் பத்திரிகை நடத்தியிருக்கிறாங்க. இது கூடாது, இது மதவாதம், இதை எதிர்க்க வேண்டும், தமிழை தமிழில் தான் எழுத வேண்டும். அதுதான் இந்த பிராமின் முல்லாஸ்ன்னு சொல்கிறது. அவங்கள இந்த அரபியில் எழுத வேண்டும் என்று சொல்பவர்களை பிராமின் முல்லா என்று குறிப்பிடுகிறார் அந்த அன்னைக்கு பத்திரிகை நடத்திய பத்திரிகை ஆசிரியர். இப்படி ஒரு மூமெண்ட் தொடர்ந்து வருது. 1930களில் ராஜாஜி இந்தி திணிப்பை அறிமுகப்படுத்திய போது இந்த மதராஸ் சட்டமன்றத்தில் முதல் குரல் எழுப்பியவர் இந்திக்கு எதிராக இஸ்லாமியர். முஸ்லீம் லீக் மாநாட்டில் தமிழ் கொடி ஏற்றுறாங்க. இப்போ இதெல்லாம் உருது அரபி அந்த செல்வாக்கிலிருந்து விடுபட்டு நாங்கள் வேறு, அதுதான் இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழி என்ற அவர்களுடைய முழக்கம். நான் இதை இஸ்லாமியர்களை சொல்கிறதுக்காக இதெல்லாம் விளக்கி சொல்லலை. நான் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ, நீங்கள் தமிழ் கடவுள் முருகன் என்று சொன்னால் அந்த சிறுபான்மை மக்களை பற்றி சேகர்பாபுவினுடைய பார்வை, இந்த சந்திரமோகன் IAS உடைய பார்வை என்ன? பேச முடியுமா? அப்படி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன உரிமை இருக்குது? அப்படி பேசுவதன் மூலம் இவர்களை அந்நியர்கள் என்று காட்ட முயற்சிக்கிறீங்களா சிறுபான்மை மக்களை? அப்படி சிந்திக்காத ஒரு மனிதன் இப்படி பேச முடியுமா தமிழ் கடவுள்னு? அப்போ ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கடவுள் தனியாக இருக்குதா? நீ தமிழ் கடவுள் முருகன் இந்த நீதிபதி சொன்னார், சிவபெருமான் தமிழ், போய் வடநாட்டில் சொல்லி ஒத்துக்கிறானா பார்ப்போம். செருப்பாலே அடிப்பானுங்க. அங்கே சிவ்ஜின்றாங்க. அப்போ நீ தமிழ் கடவுள் என்று சொல்வதன் பொருள் என்ன? இதை ஏதோ நம்மை பெருமைப்படுத்துவதா? இதை விட கேவலம் என்ன இருக்கிறது? இந்த இந்து மத புராண புரட்டுகளிலிருந்து விடுவித்த ஒரு திராவிட இயக்கம், பகுத்தறிவு இயக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இங்கேருந்து இதை இவங்க கிளப்புறாங்க. இது RSSகாரன் பேசுவது போல் இது பெரியார் மண் அல்ல பெரியாழ்வார் மண் அப்படின்ற மாதிரி அந்த உருட்டை இப்போ தொடங்குறாங்க இவங்க. அதை வேறு மொழியில் பேசுகிறார்கள். அப்போ இது இந்த 21 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அறிவிப்பு வந்தபோது இந்த ஜக்கி வாசுதேவ் இப்போ ஒரு பிரெயின் சர்ஜரியில் படுத்திருக்காரு. ரொம்ப மூளை சிந்திச்சு இதாகி போச்சு போல இருக்குது, படுத்திருக்கிறாரு. அவர் கோயில் அடிமை நிறுத்து அப்படின்னு ஒரு கோயிலுக்குள்ளே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நமக்கு இடம் வள்ளுவர் கோட்டம் தான், அதை விட்டால் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அன்றைக்கு எடப்பாடி அரசு அதை கண்டுக்கல. ஒன்றும் தேர்தல் ஆணையமும் அதை பற்றி கேட்கல. என்ன விஷயம்னா கோயிலை எங்கள்கிட்ட கொடுத்துரு HRNCயிலேருந்து. இப்போ இன்றைக்கி இந்த மாநாட்டை டிஃபெண்ட் பண்ணி நியாயப்படுத்தி எழுதக்கூடிய சிலர் அவங்க அறநிலையத்துறையை கைப்பற்ற பார்க்குறாங்க. அதனால் ஒரு டாக்டிக்கல் மூவுங்க இது இந்த மாநாடு நடத்துறது. இந்துக்கள்கிட்ட போய் இது நாத்திக அரசு, இந்து விரோத அரசு இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுனால நாம் ஒரு தந்திரமாக இதை அணுகணும். இப்படி அணுகுனா பக்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவனுடைய இது அர்ஜுன் சம்பத்தை பக்கத்தில் உட்கார வச்சுட்டா இன்னும் ஆதரவு இன்னும் அதிகமாக கிடைக்கும்ல. கூட உட்கார வச்சு நாங்கள் இந்து அரசு தான் அப்படின்னு காட்டுறதுக்கு சேகர்பாபு முயற்சிக்கிறார். அவர் பெரிய புத்திசாலி என்று சித்தரிக்கிறார்கள். இப்போ கோயில் அடிமை நிறுத்து, கோயிலை விட்டு வெளியேறு என்று சொல்லிய பிஜேபி HRNC இந்த மாநாடு நடத்துவதை ஆதரிக்கிறது. இதுதான் வேடிக்கை. இப்போ VCK விமர்சிக்கிறது, CPM விமர்சிக்கிறது, ஆசிரியர் விமர்சிக்கிறார், திராவிடர் கழகங்கள் விமர்சிக்கின்றன. சப்போர்ட்டுக்கு யார் வராங்க சேகர்பாபுவுக்கு? திருப்பதி நாராயணன் சப்போர்ட்டு, நடத்துனதுக்கு ஆதரவு. இதுக்கு என்ன பொருள்? இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே HRNC ஏன் வேண்டான்னு சொன்னாங்க, இப்படி HRNC இருந்தால் நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி HRNC இருக்குமானால் எங்களுக்கு ஓகேன்றது தான் அவங்க சொல்கிறது. அப்போது HRNCயை காப்பாற்றும் பொருட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், இந்து மதத்தை ஸ்டேட் ரிலிஜனாக ஆக்குகிறீர்கள். அரசு மதம் என்பது போல இந்து மதத்தை ஆக்குகிறீர்கள். இதுதான் இது நடைமுறையில் நடந்திருக்கிறது. நீங்கள் அந்த மாநாட்டு வீடியோஸ் எழுத நான் பார்த்தேன். சேகர்பாபு ஒரு யாரோ நிகழ்ச்சி நடத்துகிறார், சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அப்படின்னு
எல்லாரும் பாடுங்கன்றாரு. சேகர்பாபு பாடுறாரு கூட. பக்கத்தில் அர்ஜுன் சம்பத் உட்காந்துருக்காரு. அவர் ஐயப்ப பக்தராக இருக்கலாம், அவர் இப்போ இங்கே பாடிட்டு போட்டார், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இது ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் காவியை கட்டிக்கிட்டு ஒரு பாதி அரை சாமியார் மாதிரி தான் அவர் நடமாடுறாரு. அங்கே உட்காந்து இந்த பாட்டை பாடுறாரு. என்னுடைய கேள்வி, இன்னொரு கிறிஸ்தவ அமைச்சர் அவர் சிலுவையெல்லாம் தரித்து கொண்டு அல்லேலுயான்னு பண்ணால் ஒத்துக்குவீங்களா நீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அதுபோல் நடந்து கொண்டால் இந்த பொது புத்தி மீடியா இவங்க அதை வந்து எப்படி பார்ப்பார்கள்? அல்லது ஆராசவை போன்ற நாத்திகர்கள் கருப்பு சட்டையை போட்டு உட்காந்து கடவுள் இல்லை நம்புகிறவன் காட்டு மிராண்டின்னு ஆரம்பித்தாக்கா அதை பற்றி அவர்கள் என்ன சொல்வார்கள்? உதயநிதி பேசிய போது என்ன சொன்னார்கள்? உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பு பற்றி பேசிய போது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு கண்டனங்கள் வந்தது. ஆனால் சேகர்பாபு இப்படி நடந்து கொள்ளுகிறாரே, அது மதத்தை புண்படுத்தியது என்று பேசியவர்கள், திரித்து பேசியவர்கள், ஒரு அமைச்சர் இதை செய்யலாமா என்று பேசவில்லை. இப்போ மோடி வந்து கோயில் கோயிலாக போகிறாரு, அவரே முன்னால் உட்காந்து புரோகிதனோட வந்து இது பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு சேகர்பாபு இதை நகர்த்தி கொண்டு செல்கிறார். அப்போது பொதுவில் இப்போ கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள் போல மக்களுடைய பொது புத்தியில் படிந்து கொண்டு வருகிறது. இதுதான் நான் இன்றைக்கி பேச நான் விரும்புகின்ற முக்கியமான விஷயம். கலைஞர் இந்த அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனையை பற்றி தோழர் வாஞ்சிநாதன் சொன்னார். வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அர்ச்சகர் நியமனம் செக்யூலர் ஆக்டிவிட்டி, அர்ச்சகருடைய பணி ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி. ஹெச்ஆர்என்சி நியமனம் செய்யலாம், ஆனால் அவருடைய ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியில் தலையிட முடியாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுது. நியமனமே நாங்கள் எங்களை தான் நியமிக்கலாம், அதுவும் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி தான் என்பது அவர்கள் கொடுத்த விளக்கம். இதன் காரணமாக பார்ப்பனர் அல்லாத யாரையும் நியமிக்க முடியாத நிலை அந்த 1972 சேஷம்மாள் தீர்ப்புக்கு பிறகு ஏற்பட்டது. அதை தந்தை பெரியார் வந்து தலையங்க எழுதினார். ஆப்ரேஷன் வெற்றி, நோயாளி மரணம். அர்ச்சகர் நியமனத்தில் வாரிசுரிமை ஒழிக்கப்பட்டது. ஆனால் நம்மளால் நியமிக்க முடியுமானா அதற்கு வந்து இடமில்லை என்றது தான் அவர் அப்படி எழுதினார். பெரியார் மறைந்த பிறகு நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் எழுதுகிறார். அவர் இந்த நெஞ்சில் தைத்த முள்ளோடு வந்து அவரை நம்ம அடக்கம் செய்திருக்கிறோம். ஐயா இருந்திருந்தால் கர்ப்பகிரக நுழைவு கிளர்ச்சி நடத்துகிறேன்னு சொன்னார், நான் தான் சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னேன். ஐயா இருந்திருந்தால் இந்த கர்ப்பகிரக நுழைவு கிளர்ச்சியை வந்து நடத்தியிருப்பார். அதனால் இதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் 25 திருத்தணும் என்று கலைஞர் இந்திரா காந்திக்கு அப்போ எழுதுகிறாரு. அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிக்கிள் 25 பார்ப்பன தீண்டாமையை மத உரிமையாக அங்கீகரிக்கின்ற அந்த அம்சத்தை நீக்க வேண்டும் என்பது நீதிபதி மகாராஜனுடைய கருத்து, கலைஞர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அது அப்படி மாற்றப்படலை. அதுக்கு பிறகு சில தீர்ப்புகளை வைத்து கொண்டு தான் கேரளாவில் நடந்த ஒரு நியமனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆதித்யன் தீர்ப்புன்னு சொல்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்போது இந்த நியமனம் நடந்திருக்குது. திரும்ப பழையபடி அவங்க போராட்டத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அறநிலையத்துறை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறீங்க. என்னுடைய கேள்வி, அறநிலையத்துறையின் கொள்கை என்ன? அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமிப்பது. இந்த கொள்கையை விளக்கி மாநாடு நடத்துறதுல உனக்கு என்ன கேடு? ஏன் மாநாடு நடத்தவில்லை? ஒரு மாநாடு நடத்தியிருக்கீங்களா? அது எப்படி சட்டவிரோதமாகும்? இது கவர்மெண்ட் பாலிசி. இது அதை எவனா கேஸ் போடட்டும். இதில் உள்ள நியாயத்தை விளக்கி, நீதிமன்ற தீர்ப்புகளை விளக்கி எத்தனை மாநாடு நடத்தலாம்? நீ மாநாடு நடத்தினா தான் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனை யாருக்கு தெரியும்? தீக்காக்காரங்களுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, ஏதோ கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதுக்கு மேலே மக்களுக்கு யாருக்கு தெரியும்? இப்போ சொன்னார் 382 பேர் முற்படுத்தப்பட்ட சாதியிலிருந்து தொடங்கி தலித்துகள் வரையில் தெருவில் நிற்கிறாங்க. அது பழைய 2008 படித்து முடித்தவங்க மட்டும் இல்லை, அவங்க 172 பேர். இப்போ 204 பேர் 2021க்கு பிறகு படித்தவர்கள். அதில் 13 பேர் பெண்கள். அவங்களுடைய பேட்டியெல்லாம் வந்திருக்கு. பல நேர்காணலில் நான் பேசியிருக்கேன். எம்சிஏ படித்த பிள்ளை ஒன்று, எம்பிசி வகுப்பை சேர்ந்த பொண்ணு,
அது வந்து நான் அர்ச்சகராக போகிறேன், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இதெல்லாம் ஆகிற வேலை இல்லை, ஒழுங்காக வேறு வேலைக்கு போகிறத பாரு என்று குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு சிவன் மேலே பக்தி அதிகம், அதனால் நான் அர்ச்சகராக போகிறேன். இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு ரங்கநாதன் கேட்டுட்ருக்கு, என்னங்க கிடைக்குமா எங்கே கிடைக்கிறது? அப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் என்பதை ஒரு மாநாடு போட்டு சொல்வதில் உனக்கு என்ன கேடு? கேஸ் நடத்தலை, அதெல்லாம் பற்றி அவர் சொன்னார். கேஸே நடத்தாதவன் இதை செய்வானான்றது அடுத்த கேள்வி. ஆனால் மாநாடு நான் இதுக்கு நடத்துகிறேன் என்று பேசுகிறவர்கள் இதற்கே நடத்தலை. மேல் பாதியில் கோடியில் பூட்டப்பட்டிருக்கு, தோழர் விஜயபாஸ்கர் சொன்னார். பல இடங்களில் பூட்டப்பட்டிருக்கு. ஆர்டிகிள் 25(2)B அதன்படி தீண்டாமை கூடாது. அப்போ மேல் பாதியிலும் இது மாதிரி கிராமங்களிலும் போய் சுகி சிவம் மாதிரியான ஆட்களை அல்ல சத்தியவேல் முருகனார் போன்றவரை இது நாத்திகரில் வேண்டாம் விட்டுருங்க, அது மாதிரி சாதி கூடாது என்று கருதக்கூடிய ஆன்மீக பெரியவர்களை வைத்து மக்கள்கிட்ட கூட்டம் நடத்தலாம்ல, இது தப்புப்பா இதெல்லாம் என்று பிரச்சாரம் செய்யலாம்ல, அதுக்கு தடை இருக்கிறதா? அதை செய்யலையே, அதை செய்யணும்னு உனக்கு தோணலையே, ஏன்? அப்போ அதுக்கு என்ன பொருள்? மக்கள் மத்தியில் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை பற்றி நான் பேசவில்லை. அது பகுத்தறிவாளர் கழகம், திராவிடர் கழகம், இந்த இயக்கங்களுடைய வேலை. சாதி தப்பு, சாதி ஏற்றத்தாழ்வு தப்பு, தீண்டாமை தப்பு, இதை பேசுவது, இதற்காக மாநாடு நடத்துவதற்கு HRNC பணத்தை செலவிட்டால் அது கூடாது என்று எவனும் சொல்ல முடியாது, எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அதை செய்ய மறுக்கிறீர்கள். இங்கே கொண்டாந்து நான் கந்தசஷ்டி கவசத்துக்கு நான் பரிசு கொடுக்குறேன்ற அந்த தீர்மானத்தை படிச்சிங்களா? அந்த 3 மட்டும் அந்த வரி தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இருக்குது? முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது மாணவ மாணவியருக்கு. அப்புறம் மாணவ மாணவியர்களை கொண்டு விழா காலங்களில் திருக்கோயில்களில் கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது. அப்புறம் முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியம் குறித்து சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்துவது. என்ன பாராயணம் செய்வீங்க? தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்து ஓடிட. இப்போ தான் சண்டாளருக்கு ஒரு கேஸ் போட்டிங்க. கலைஞரை இப்படி ஒரு சொல்லை சொல்லி பேசியது தீண்டாமை குற்றம். சீமானுக்கும் வருது இப்போ தீண்டாமை குற்றம்னு. அதுக்கு வந்து நாங்கள் பரிசு கொடுப்போன்ற. இப்போ மாணவ மாணவர்களை பாட வைத்து இது கந்தசஷ்டி கவசத்தின் வரி. முப்புரி நூலும் முத்தணி மார்பும், இது கந்தசஷ்டி கவசம். அப்புறம் பில்லி சூனியம் பேய், பெண்களை பின்தொடரும் பிரம்மராட்சதர், இதெல்லாம் மாணவர்களுக்கு. இதை ஒன்றுனா மற்ற ஆபாச வரிகளுக்குள்ளே நான் போகல, அது வேணாம் நமக்கு, அது கிடக்கு நிறையா, அது வேண்டியதில்லை. அப்போது சாதி ஏற்றத்தாழ்வை நீக்க தீண்டாமை ஒழிப்புக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணலை. தீண்டாமையை நிலைநாட்டுகின்ற, தீண்டாமையை துதிக்கின்ற, இன்னும் அதுக்கு மேலே அசுரர் குடிகெடுத்து ஐயா வருக, அதில் தான் இருக்குது. யார் அசுரர்? திராவிடர்கள். திராவிடர்கள் குடிகெடுத்து ஐயா வருக அப்படின்னு பாடினாக்கா பரிசு மாணவர்களுக்கு. அசுரர் திராவிடர் நானாக சொல்கிறேன்? திராவிட இயக்கத்தினுடைய கருத்து என்ன? ராவணனை பற்றிய கருத்து என்ன? இரண்யனை பற்றிய கருத்து என்ன? சூரபத்மனை பற்றிய கருத்து என்ன? அதெல்லாம் குடிக்கெடுத்ததுக்கு வந்து அதை பாடினாக்க பரிசு கொடுப்பேன் என்று பேசுகிறார். அப்போது இதை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன செய்கிறாரு சேகர் பாபுன்றதோட என்ன செய்யலைன்றதையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ அவர் வந்து சொன்னார் 2008 170 180 அர்ச்சகர்கள் நிற்கிறாங்க, 2021 204 பேர் வெளியே நிற்கிறாங்க. இதில் ஒரு சோக கதையை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், பசங்க பல துறை படிக்கிறோம், வேலை கிடைக்கல, அது வந்து நம்ம பிரச்சனை அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம தேர்ந்தெடுத்து படித்தோம், கிடைக்கலன்னு. ஆனால் இந்த அர்ச்சகர் விஷயம் என்ன? அரசாங்கம் விளம்பரம் கொடுக்குது. இத்தனை வயசாகிருந்து இந்த படிச்சிருந்து ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களே வருக, உங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், கொடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். பயிற்சி கொடுத்து தேர்ச்சி பெறுபவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோன்னு அரசு விளம்பரம் பண்ணியிருக்குது. நீங்கள் விளம்பரம் பண்ணி MCA படித்த புள்ள வேறு வேலைக்கு போகக்கூடியவனை கூப்பிட்டு அவன் படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு நிற்கிறான், வேலை கிடைக்கல. காரணம் என்ன? நீங்கள் தான் பதில் சொல்லணும்.
அவர்களை அழைத்த அரசு தான் இதற்கு பொறுப்பேற்கணும். அரசு தான் பதில் சொல்லணும். 2008 15 வருஷமாக நிற்கிறான். 5 பேர் செத்தே போயிட்டாங்க. இப்போ 2021 204 பேர் நிற்கிறான். இந்த 204 பேருக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிவாரணம் அல்லவா கொடுக்க வேண்டும். இப்போ இது மாதிரி கேஸெல்லாம் போட்ட பிறகு அடுத்தடுத்து பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்றாங்க. ஒரு பையன் வரமாட்டேன்றான். இப்போ அவர் ரங்கநாதன் கொடுக்குறாரு, நான் ட்விட்டரில் எங்கள் ஹெச்ஆர்என்சியிலேருந்து கூப்பிட்டு பசங்களை சேர்த்து விடுங்கன்றாங்க. எப்படி இருக்குது? காவு கொடுக்கறதுக்கா? சேர்த்து விடுறதுக்கு நாங்கள் விளம்பரம் கொடுக்குறோம், வாங்க சேருங்க. யாரும் வரமாட்டேன்றாங்க. எப்படி வருவாங்க? நீங்கள் பயிற்சி கொடுத்தவர்களுக்கு அப்போ நியாயமாக என்ன செய்யணும்? இழப்பீடு வழங்க வேண்டிய பொறுப்பு இந்து அறநிலையத்துறைக்கு இருக்குது. எப்படி அவங்களுக்கு வேலை போச்சு? அவங்களுக்கு நிவாரணம் கொடு, அது டிமாண்ட் வைக்கணும். இதை பற்றி பேசலை. இதுக்கு நிவாரணம் கொடுக்கறத பற்றி, அவங்க அப்படி நிற்கிறாங்களேன்றதை பற்றி கடுகளவும் நம்முடைய அமைச்சருக்கு கவலை இல்லை. அப்போ பார்ப்பனர்கள் என்ன கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையை அணுகுகிறார்களோ அந்த கண்ணோட்டத்தில் தான் அமைச்சர் சேகர் பாபுவும் மொத்த விஷயங்களையும், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் மதம் சார்ந்த விஷயத்தையும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் தொடர்பான பிரச்சனையும் பார்க்குறாரு. இப்போ இந்த வயலூரில் இப்படி அர்ச்சகர்கள் 2 பேரை நியமித்த நாளிலேருந்து பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர்களை உள்ளே விடலை. ஒரே ஒரு நாள் அந்த திருச்சி மக்கள் கலை இலக்கிய கழக தோழர்கள் ஒரு 50 பேரை கூட்டின்னு போய் அவங்கள அர்ச்சனை பண்ண உரியா இல்லையா அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அந்த ஒரு நாள் போலீஸ் எல்லாம் வந்துடுச்சு. எதிர்த்து யார் வந்தாங்க தெரியுமா? அர்ஜுன் சம்பத் அமைப்பை சேர்ந்த ஒரு 10 பேர். அவங்கள உள்ளே விடக்கூடாது கருவறைக்குள்ளன்னு. அன்றைக்கி ஒரு நாள் போய் தமிழில் அர்ச்சனை பண்ணாங்க. மறுநாள் பல பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, பார்ப்பன அர்ச்சகர்கள் எங்களை இன அழிப்பு செய்கிறாங்க, மோடி ஐயா தான் எங்களை காப்பாற்றணும், இந்த அரசு நாசமாக போகணும். யார்? ஹெச்ஆர்என்சியில் சம்பளம் வாங்குறவங்க. ஒரு நடவடிக்கையும் கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு நடவடிக்கை, சைதை சாதிக்கு நடவடிக்கை, இவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது. நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இவ்வளோ நாளாக போகலையே, இதை சேகர்பாபுவின் கவனத்திற்கு எத்தனை முறை கொண்டு போயிருப்போம். ஓடி 2000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாரு அவர். ஒரே ஒரு முறை போய் ஏன் போகலன்னு கேட்டுருக்கிறாரா? அக்கறைப்பட்டதில்லை. அப்போ செய்யாதவற்றின் ஏன் செய்யலைன்னா அவருடைய மனோபாவமே அப்படி இருக்குது. அவருடைய இயல்பான மனோபாவம், இயல்பான கருத்து. அதனால தான் தீட்சர்கிட்ட போய் இப்படி குனிஞ்சு வாங்குறாரு அவர். இந்த அடிமைத்தனம் என்பது உடம்பு பூரா ஊறி இருக்குது அவருக்கு. அர்ச்சகர் ஆகக்கூடாது. சேகர்பாபுவினுடைய சாதனை என்று எதை சொல்லுகிறான்னாக்கா 2000 கும்பாபிஷேகம், அப்புறம் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அவர் மீட்டிருக்கிறார் அப்படின்றது தான். அந்த சொத்து பிரச்சனைக்கு வரேன் நான். இவங்களை ஏன் அர்ச்சகராகக்கூடாது அப்படின்னு பார்ப்பனர்களுடைய வாதம் இருக்கு இல்லையா, அதனுடைய க்ரக்ஸ் சென்ட்ரல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கோயில்களை எல்லாம் மன்னர்கள் அவங்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில்களுக்கு நிலமோ மற்ற நிபந்தங்களோ நகைகளோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன பர்பஸுக்காக அந்த கோயிலை கட்டினாங்களோ அந்த நோக்கத்தில் தலையிடுவதற்கு அரசுக்கு உரிமை இல்லை. அதாவது அந்த என்டோமெண்ட்டினுடைய நோக்கம் என்னவோ அதில் நீங்கள் தலையிட முடியாது. ஏன்னா கல்வெட்டில் சதுர்வேதி மங்கலம் பிராமணர்களுக்கு இவ்வளவுன்னு சோழர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க, அல்லது இந்த கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு இவ்வளவு, இந்த ஊர் பாப்பானைகளை கொடுக்கணும், இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த என்டோமெண்ட் அது என்ன சொல்லியிருக்குதோ அதில் நீங்கள் தலையிட முடியாது. அப்போ இவங்க தான் அர்ச்சகராக இருக்கணும்னு சொல்லியிருக்குது, அதில் நீங்கள் தலையிட முடியாது என்பது தான் அவருடைய வாதம். அது சட்டப்படி செல்லத்தக்கதா அல்ல. ஏன்னா மன்னர் காலத்தில் வர்ண தர்ம அடிப்படையில், சாதி ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் அவர்கள் வகுத்த விதி அது. கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு அது செல்லாது என்று நாம் கருதுகிறோம். கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு செல்லாது. அப்படி அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்கு வெளியில் தான் நிற்கணும். அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றால் தேவதாசி முறை நீடிக்க வேண்டும். தேவதாசிகளுக்கு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ தேவதாசி முறை நீடிக்க வேண்டும். அதெல்லாம் இல்லை என்று தான் அவையெல்லாம் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் அது இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த என்டோமெண்ட்டை அப்படியே அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்.
இப்போ இந்த 5000 கோடி சொத்தை வந்து சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க என்பது இந்து முன்னணியினுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இல்லை நாங்கள் மீட்கிறோம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சேகர்பாபு ரொம்ப கடினமாக உழைக்கிறார். 5000 கோடி ரூபாய்க்கு சொத்தை மீட்டாச்சு. அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இது முக்கியமான கேள்வி. 5000 கோடி ரூபாய்க்கு சொத்தை மீட்டாச்சு, வச்சு என்ன செய்ய போகிறீங்க? பல ஊரில் ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது, நகரங்களில் நிலம் இருக்குது. அந்த நிலங்களில் வந்து ஏழைப்பாளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமா? பள்ளிக்கூடம் கட்டலாமா? மருத்துவமனைகள் கட்டலாமா? அன்னதானமே போடக்கூடாதுன்றான் இந்து முன்னணி. கோவிட் டைமில் அன்னதானம் போட்ட போது இந்து முன்னணி அதை எதிர்த்தது. அறநிலையத்துறை காசுலேருந்து எதுக்கு அதை செய்கிற? கல்லூரி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அறநிலையத்துறைக்கு அது வேலை இல்லைன்னு. இதை வந்து ஆன்மீக நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆன்மீக நோக்கம்னா என்னப்பா? ஆன்மீக நோக்கம்னா அப்படி பஜனை பாடுவது, பார்ப்பனர்களுக்கு கொடுப்பது, விழா நடத்துறது. மொத்தத்தில் பொருள் என்னென்னா, செத்த பிறகு தான் உனக்கு எதனா கிடைக்கும், இப்போ ஒன்றும் கிடைக்காது அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்மீகம். இப்போ எதனா கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொன்னால் அது லௌகீகம், அது கூடாது. ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கு திருவிதாங்கூர் சொத்து, உங்களுக்கெல்லாம் தெரியும். நிலவரையில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயில் நிலவரையில் ஏகப்பட்ட சொத்து இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய வழக்கு நடந்தது. அந்த திருவிதாங்கூர் ராஜா வந்து இந்தியாவோட சேரமாட்டேன்ட்டார். 1947 ஆகஸ்ட் 15 கேரளா இந்தியாவில் இல்லை, அவர் சேர முடியாதுன்ட்டார். அவருக்கு திவான் வந்து சர் சி.பி. ராமசாமி ஐயர். அவர் என்ன சொன்னாருன்னு, இது இந்தியா வந்து இப்படியே சொல்லியிருக்காரு, இந்தியா ஒரு ஏழை நாடு, பரதேசி நாடு, எங்கள்கிட்ட செல்வ வளங்கள் இருக்குது, நாங்கள் எதுக்கு சேரணும் என்பது சி.பி. ராமசாமியருடைய வாதம். ஜின்னா வந்து நீங்கள் எங்களோட வாங்க, உங்களுக்கு ஃபெடரல் ஸ்டேட்டஸ் தரோம், பாகிஸ்தானில் சேர்ந்து பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தினார். யார்? சர் சி.பி. ராமசாமி ஐயர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறமா கடைசியாக பேசி ஒரு மாதிரி சேர்றதுன்னு முடிவெடுத்தாங்க. சேர்றதுன்னு முடிவெடுத்த போது ஒரு நிபந்தனை வந்து அவர் சொன்னார், இந்த பத்மநாப சாமி கோயிலுக்கு மட்டும் நானும் என் வாரிசுகளும் தான் ட்ரஸ்டி, அதை வந்து மாற்றக்கூடாது. இது வந்து காஷ்மீருக்கு ஆர்டிகிள் 370 மாதிரி இவங்களுக்கு ஒரு தனி சட்டப்பிரிவு இருக்குது. எது? இந்த பத்மநாப சாமி கோயிலுக்கு நான் தான் அப்படின்னு. அப்படி என்னடா ரகசியம் இருக்குது பத்மநாப சாமி கோயிலில் அப்படின்றது இப்போ தான் நமக்கு தெரியுது. கோயிலுக்கு அடியில் இருக்குது அந்த ரகசியம். அது எவ்வளவு மதிப்பு அப்படின்னா $1 ட்ரில்லியன் அதனுடைய நகைகள், அந்த தொன்மை வாய்ந்த இதனுடைய மதிப்பு, வைரங்கள், என்னென்னவெல்லாம் இருக்குது அதில். அப்போது இந்த சொத்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதெல்லாம் எடுத்தாங்க. அவர் ராஜா மண்டையை போட்டார், இப்போ இருந்த ராஜா மண்டையை போட்டார். வாரிசு வந்து எங்களுக்கு தான் அதில் கிளைம் அப்படின்னு கேட்ட பிறகு இந்திரா காந்தி ஆட்சியில், இந்திரா காந்தி 71 பிரைவி பர்சஸ் மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டு விட்டது. நீ அவனுக்கு வாரிசு அப்படின்னா இந்த மன்னரின் வாரிசு உரிமையை நாங்கள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நீ வாரிசுன்னு சொல்ல முடியாது, இந்தியன் ஸ்டேட்டு தான் இதுக்கு வாரிசு, நீ வாரிசு கிடையாது என்பது கேரளா அரசின் வாதமாக இருந்தது. கேரளா ஹைகோர்ட்டுக்கு போச்சு, அரசாங்கம் சொல்கிறது கரெக்டு தான், மரியாதையாக நீ ஒதுங்கிக்க அப்படின்னு ஹைகோர்ட்டு தீர்ப்பு சொன்னது. விடலை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னாக்கா, அந்த சட்ட திருத்தம் இவருக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுச்சு. எது? மன்னர் மானிய ஒழிப்பு சட்ட திருத்தம் இவருக்கு பொருந்தாது. ஏனென்றால் என்னுடைய வாரிசு தான் இந்த கோயிலுக்கு ஷிபைட் ட்ரஸ்டி என்பதை இந்தியா ஒத்துக்கொண்டதுனால தான் கேரளாவை இந்தியாவோட சேர்த்துருக்குறோம். அதனால் அவங்க வாரிசு தான் அதுக்கு ட்ரஸ்டியாக இருக்க முடியும் என்பது யு லலித் தலைமையிலான 2 நீதிபதிகள் 2020 கொடுத்த தீர்ப்பு. இதை காஷ்மீரோடு ஒப்பிட்டு பாருங்கள், இது ஒரு தனி கதை. காஷ்மீர் மக்கள் இந்தியாவில் இணைவதற்கு ஆர்டிகிள் 370 பிளபிசைட்டை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி தான் இந்தியாவில் வந்து காஷ்மீர் இணைந்தது. அதை வந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் இல்லைன்னு ஆக்கிட்டார் மோடி. அது கரெக்டு தான் சொல்லிடுது சுப்ரீம் கோர்ட்டு. அதே சுப்ரீம் கோர்ட் இதுக்கு இந்த மன்னர் தான் வாரிசு என்பதை மாற்ற முடியாது, மன்னர் மானிய ஒழிப்பெல்லாம் கிடையாது, அவருக்கு ரைட் இருக்குது. அவர் என்ன சொன்னார்? ரைட், சரி பண்ணி தான் ட்ரஸ்டி, ஓகே. இது நான் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலை, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான், ஆனால் நான் தான் இதுக்கு பொறுப்பு. எப்படி இவ்வளோ சொத்துகள் வந்தது? K.N. பணிக்கர் வரலாற்று ஆய்வாளர்
அவர் சொல்கிறாரு, பிற வட இந்திய அரசுகள் கொள்ளையடிப்பதன் மூலம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பிற நாடுகளில் படையெடுத்து. திருவிதாங்கூர் மன்னர் அப்படி பெரிய படையெடுப்பு எதுவும் நடத்தலை. அவர் மக்களை கொள்ளையடித்து தான் எல்லாத்தையும் சேர்த்துருக்காரு. மற்றவனை கொள்ளையடிச்சல்ல, முளைவரியும் தலைவரியும் போட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்படி வசூலிக்கப்பட்ட பணம் அது. இதுக்கெல்லாம் கேஸ் போட்டவர் ஒரு ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர், அவர் பேர் ராமச்சந்திரன் நினைக்கிறேன். அந்த ஆஃபீஸர் தான் இவங்க இதை கொள்ளையடிக்கிறாங்க, நகையை மன்னர் குடும்பம் இந்த நிலவரையிலிருந்து திருடுகிறது என்பதற்காக ஒரு ரிட்டையர்டு IPS ஆஃபீஸர் போட்ட வழக்கு அது. கடைசியாக இதெல்லாம் திறந்தாங்க. 6வது நிலவரை ஒன்று இருக்குது, அதை மட்டும் திறக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாங்க. ஏன் திறக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், அதை திறந்தால் இந்த நாடே அழிஞ்சிரும். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி, அதை நீங்களே ஏதோ ஒரு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. சுப்ரீம் கோர்ட் அதிலிருந்து விலகி கொண்டு விட்டது. மன்னரும் அங்கே உள்ளூரில் இருக்கிற ஒரு ஜட்ஜு, அரசு, நீங்களே பேசி முடிவுக்கு வாங்க, அது மூடியே இருக்குது. ராமச்சந்திரனுடைய கருத்து என்னென்னா, அங்கேருந்து தான் கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்றது. அந்த நிலவரையிலிருந்து தான் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த 5000 கோடி என்ன செய்கிறது? 5000 கோடி மதிப்புள்ள சொத்தை மீட்டு விட்டார். சரி, மீட்டுட்டார், ரைட்டு. அதை வச்சு என்ன செய்கிறது? 5000 கோடி நீங்கள் பணமாக இருந்தாக்கா குறைந்த அளவு போட்டால் கூட ஆண்டுக்கு 500 கோடி ரூபா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மினிமம் 500 கோடி ரூபா வரும். அந்த வருவாயை நீ கடை கட்டுவியோ கோயில் கட்டுவியோ என்னமோ கட்டு. அந்த 500 கோடி ரூபாயை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பயன்படுத்தலாமா கூடாதா? ஏழைகளுக்கு பயன்படுத்தலாமா? ஏழை இந்துக்களுக்கு தான் பயன்படுத்தலாமா கூடாதா? இது அறநிலையத்துறையின் விதிகளுக்கு முரணானதா? செய்யக்கூடாதுன்னு இருக்குதா? முதியோர் இல்லம் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், கல்வி நிறுவனம் கட்டலாம், இதெல்லாம் HRNC ஆக்டில் இருக்குது. ஏன் செய்யலை? ஏன் யோசிக்கலை? அதை செய்யக்கூடாது என்று இந்த முன்னணி சொல்லுது. இந்த IAS ஆஃபீஸர் சந்திரமோகன் இந்த கோயிலை சுற்றி கடை வச்சுருப்பாங்க, பூக்கடை, பழக்கடை, சிறு சிறு வியாபாரிகள். வருஷம் வாடகை ஏற்றணும்னு முடிவு. அதை எதிர்த்து CPM-காரங்க ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு கதறாங்க, கட்டுப்படி ஆகாதுன்னு. அப்போ அவர்களை கொள்ளையடித்து சொத்து சேர்த்து இது மாதிரி முருகன் மாநாடு நடத்து, கும்பாபிஷேகம் நடத்து. இந்த ஆன்மீகத்தையா அண்ணா சொல்லி கொடுத்தார் என்பதுதான் நம்ம கேள்வி. திராவிட இயக்கம் இந்த ஆன்மீகத்துக்காக வந்ததா? வள்ளலார் என்ன சொன்னார்? வள்ளலாருக்கும் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார்? உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும், கடைசியாக அவர் சொன்னது, இருப்பதற்கு இடமில்லாமலும், உழுவதற்கு நிலமில்லாமலும், பொருள் முதலிய கருவிகள் இல்லாமலும், பொருந்துவதற்கு மனையாள் இல்லாமலும் துன்பப்படுகிறவர்களிடம் ஜீவகாருண்யம் காட்ட வேண்டும். இப்படி சமூக வாழ்வு சார்ந்த தத்துவ தேடல் தான் ஆன்மீகம். இது இவர் சொல்கிறது மதம் சாராத ஆன்மீகம். இதில் எந்த மதம்னு ஏதாவது இருக்கா? புராணம் இதெல்லாம் நம்பாதீங்க, நான் ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஐயா வைகுந்தர் கோயிலில் காசு போடாதீங்க, அகில திரட்டில். இவங்க சொல்கிற இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நமக்கு தேவநாதன் காஞ்சிபுரத்தில் செஞ்சது தான் தெரியும். அகில திரட்டை படித்தாக்கா அங்கே நம்பூதிரி அது மாதிரி பெண்களை செஞ்சுருக்கிறான். அந்த பெண் கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். இவர் சாபம் விடுறார் இந்த கோயிலுக்கு, அழிஞ்சு போகட்டும். அப்போ இவர்களெல்லாம் எதை ஆன்மீகம் என்று சொன்னார்கள்? மக்களுக்கு தொண்டாற்றுவதை, மக்கள் வாழ்வில் மாற்றம் காண்பதை, இந்த வாழ்க்கையில் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவது தான், தொண்டாற்றுவது தான் உயர்ந்த ஆன்மீகம் என்பது வள்ளலாரும் ஐயா வைகுந்தரும் இன்ன பிறரும் வைத்தது. அந்த வரிசையில் வருவது தான் திராவிட இயக்கம். பெரியார் என்பவர் திடீர்னு வர்றதில்லை. இப்படி ஒரு மரபு நமக்கு இருக்குது. அந்த மரபு இருப்பதனால தான் இப்போ அவர் தோழர் விஜயபாஸ்கர் பேசும்போது சொன்னார் இல்லையா, எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இங்கே அதிகமாக இருக்குது, பொருளாதார ரீதியிலும் மற்ற சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதுலேயும் தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்கிறது, மக்கள் நலத்திட்டங்கள், இது ஏன் வட இந்தியாவுக்கும் இங்கேக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஏன் குஜராத் பொருளாதார ரீதியில் முன்னேறி இருந்தும் படு கேவலமான வறுமை அங்கே நிலவுகிறது,
எங்கே ஆரியம் பார்ப்பனியம் கோல் வச்சுக்கிறதோ, இந்துத்துவம் கோல் வச்சுக்கிறதோ, அங்கே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வறிய நிலையில் கொடிய நிலையில் இருப்பதும், இங்கே இப்படி ஒரு மாற்றம் இருப்பதற்கு என்ன காரணம்னா, சமூக நீதி அரசியல் என்பதற்கு இப்படி ஒரு அடித்தளம், இப்படி ஒரு பார்வை இருக்குது. இது கூடாதுன்றது அவங்க கலாச்சாரம், அவங்க பார்வை என்றால் அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் இலவச திட்டம் கொடுக்காத ரேவடி கல்ச்சர்ன்றது. கொடுக்கக்கூடாது, இலவச திட்டம்லாம் தப்பு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடுறாங்கல்ல கூடாதுன்று. அப்போது இந்த மாதிரி ஒரு மரபு என்பது இருக்கிறது. அந்த மரபுக்கு முரணாக இந்த நடவடிக்கைகள் இருக்குது. வெறுமனே ஏதோ முருகனை கும்பிட்டாருங்க, கோயில் நடத்திட்டாங்கன்றது அல்ல. இது எல்லாம் கலந்தது. சமூக நீதி என்பது அந்தரத்தில் தொங்குவது அல்ல. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரிக்கக்கூடியவர்கள் இது ரொம்ப ஒரு சாமர்த்தியமான நகர்வு என்று கருதுகின்ற ஒரு துயரமான நிலை இருக்குது. அது இப்போது ஒரு தட்ட பேசிகிட்டு இருந்தேன். பழனியின் மக்கள் மத்தியில் இந்த மாநாட்டுக்கு பயங்கர வரவேற்புன்னாங்க. அது நிச்சயமாக வரவேற்பு இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், கோயிலை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அந்த கோயிலை வைத்து பிழைப்பவர்கள். அப்போது ஆன்மீகத்தையும் மூட நம்பிக்கையும் எவ்வளவு ப்ரமோட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தொழில், அவங்களுடைய வாழ்க்கை வசதிகள். நாங்கள் 1993 ஸ்ரீரங்கத்தில் கருவறை நுழைவு போராட்டம், அம்பேத்கர் பெரியார் படத்துடன் திருவரங்கம் கருவறைக்குள்ளே மாகாய்க தோழர்கள் ஒரு 20 பேர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அடிதடி மண்டையை உடைச்சாங்க. கைது செய்யப்பட்டு உடனே என்ன செஞ்சாங்கன்னா, கோயிலை இழுத்து மூடி கோயிலுக்கு சம்பிரோட்சணம், தீட்டு கழிப்பு செய்தார்கள். இந்த போராட்டத்துக்கு மக்கள் மத்தியில் பேராதரவு, சுற்று வட்டாரத்தில் இருந்த கோயிலை சுற்றி இருந்த மக்கள் அனைவர் மத்தியிலும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவிக்குது. அவங்க கூட சப்போர்ட் யாருன்னா கடைக்காரங்க. கடைக்காரர்கள் உடனே கடையடைப்பு, எதிர்ப்பு. ஏன்னா கடைக்காரர்கள் அப்படி தான் இருக்க முடியும். அது அவர்களை இதை நம்பி பிழைப்பவர்கள். எல்லா ஊர் கோயிலுக்கும் இது பொருந்தும். அப்போ இதை வைத்து கொண்டு சமூகம் இப்படி கருதுகிறது என்று சிந்திக்கிறார்கள். அப்படி கிடையாது. சமூகம் அப்படி சிந்திக்கவில்லை. ஆனால் சமூகம் அப்படி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு திசையில் இந்துத்துவ சக்திகள் அதை மெல்ல மெல்ல நகர்த்தி செல்லுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். கிறிஸ்டோபர் ஜெஃபர்லோ என்ற ஒரு புகழ்பெற்ற பிரெஞ்சு ஆய்வாளர், அவர் மோடிஸ் இந்தியான்னு ஒரு புக் எழுதியிருக்கார், பெரிய புத்தகம். என்னென்னா, மோடி இந்துத்துவம் இதை பற்றி இந்தியாவில் இருக்கிறவங்க நம்ம யாரும் பண்ண ஆய்வை விட அவர் தான் துல்லியமான பல ஆய்வுகளை செய்து வருகிறார் என்பது ஒரு அவமானகரமான உண்மை. அவர் ஒன்று எழுதுகிறார். ஒரு சாப்டர் அதில் ஹிந்துவைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பியர், பொதுவெளியின் இந்து மயமாக்கம் அப்படின்னு ஒன்று எழுதுகிறார். இப்போ இந்த மாநாடு மதவெறி நடவடிக்கையா, இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா? மாநாட்டுக்கே கூட கொஞ்சம் பேர் இஸ்லாமியர்கள் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இது சர்வசமய மாநாடுன்ட்டார் சேகர்பாபு. என்ன, அது இன்னும் பெரிய கேவலம். அதனால் இது இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக ஒன்றும் நடந்துடல. ஆனால் இந்த ஹிந்துவைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பியர் என்பதனுடைய பொருள் என்ன? மெல்ல மெல்ல பொதுவெளி இந்துமயமாக்கப்படுகிறது, இந்து கலாச்சாரமயமாக்கப்படுகிறது என்பதை பல உதாரணங்களில் சொல்கிறாரு. நான் சுருக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் நினைவுகளை பின்னோட்டி பாருங்கள். இந்த பசுவதை கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அது காமராஜர் காலத்திலேருந்து அந்த பிரச்சாரம் நடந்துகிட்ருக்குது. அப்படி பிரச்சாரம், புனிதம் என்ற பிரச்சாரம், அதை அடிப்படையாக வைத்து கலவரம் அப்படின்றதுலேருந்து இப்போது ஆயுள் தண்டனைக்கு சட்டப்பூர்வமாக அது வந்துடுச்சு. இப்போது பசு கொலை கூடாது அப்படின்றது, ஐயோ அது வேணாங்க, எதுக்கு பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு சென்னை நகரத்தில் நான் 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். நான் பார்த்த அளவு பீஃப் ஸ்டால்ஸு பொது வெளியில் நான் பார்க்கல. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படி கொஞ்சம் ஓரமாக ஒரு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கக்கூடிய இடமா அப்படி ஒதுங்கி அது போகுது. பீஃப் அப்படின்றது பொதுவாக கடைகளில் கிடைக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் வட மாநிலத்திலேருந்து வருகிறவர்கள் நண்பர்கள் இங்கே பீஃப் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அங்கே கிட்டத்தட்ட கிடைக்காது, சாப்பிட முடியாது என்ற நிலைமை வந்துடுச்சு.
நான்வெஜ்ஜுக்கே அப்படி நிலைமை வந்துடுச்சு. அடுத்து கன்வர்ஷன், மதமாற்றம், அதை கிண்டல் பண்ணுறது, சோத்துக்கு பணம் மாறினாங்க, காசுக்கு பணம் மாறினாங்க, இப்படி கொச்சைப்படுத்துவது இதெல்லாம் இருந்து அப்புறம் லவ் ஜிகாது போன்ற பொய் பிரச்சாரங்கள் நடந்து இப்போ மதமாற்றம் வந்து சட்டமாயிடுச்சு, தடை சட்டம். மனப்பூர்வமாக ஒருத்தர் மதம் மாறணும்னு நினச்சா கூட அது வந்து மதம் மாறுபவர் ஒரு குற்றவாளியாக அவரை நடத்துவது, அந்த ரைட் வந்து பறிக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட. அடுத்து இந்த ருக்மணின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் இருக்காங்க, ஹிந்துவில் இருந்தாங்க, ஒரு ஆய்வாளர். அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. பல மாநிலங்களில் ஆய்வு செய்ததில் ஏறத்தாழ 8 மாநிலத்தில் பாரத் மாதா கி ஜெய் சொல்லாதவனை ஜெயிலில் வைக்கலாம் என்பது பொதுமக்கள் இந்துக்கள் கருத்து. பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லாதவனை சிறையில் வைக்கலாம். அப்போ பாரத் என்பது இந்தியான்னு சொல்கிறாங்க, ஏன் பாரத்னு சொல்ல மாட்டேன்ற இதில் வைக்கிறாங்க. இப்போ சர்வதேச மாநாடுகளில் பிரதிநிதிகள் பாரத்னு எழுதி வைக்கிறான், இப்படியெல்லாம் வருது. அப்புறம் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், ஐபிசி, சிஆர்பிசியினுடைய இந்தியன் என்பதை நீக்குவது. அப்போ நாட்டின் பெயர் பாரதம், அதை திரும்ப திரும்ப பழக்கத்துக்கு கொண்டு வரும். சுஷ்மா ஸ்வராஜ் வந்து பகவத்கீதையை வந்து இந்தியாவினுடைய தேசிய நூலாக அறிவிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா பேசுனாங்க. விரைவில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேனுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல இப்படி பேசுவது, அப்புறம் மெல்ல 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 அதனை பொது வெளியில் சகஜமாக்குவது, பிறகு அதனை சட்டபூர்வமாக்குவது என்பதுதான் நடப்பில் இருக்கிறது. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது, நேரம் கருதி நான் வந்து நிறுத்திக்கிறேன். ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து இதனை முடித்து கொள்ளலாம். இப்போது விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் எண்ணிக்கை பெருகி இருக்குதா குறைந்திருக்குதா? பெருகி இருக்குது. இப்போ விநாயகரை ஒவ்வொரு கோயிலில் தெருமுனையில் வைத்து இதை செய்பவர்கள் எல்லாரும் ஆர்எஸ்எஸ்காரர்களா? இல்லை, எல்லா சர்வ கட்சியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது. இப்போது விநாயகர் சிலை ஒன்று வைத்து விட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், காசு கேட்டு வராங்க வீடு வீடாக, ஆர்எஸ்எஸ்காரங்க இல்லை, ஒரு கிறிஸ்டியன் வீடு, நாங்கள் கிறிஸ்டியன்ஸு, அதனால் என்ன, ஒரு பொது இதுக்கு தானே கேட்குறோம், கொடுங்க. ஒரு குடியிருப்பு பகுதிங்க. இப்போ அவர் என்ன செய்வார்? முடியாதுன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்ல தயங்கும் நிலை வந்திருக்குது. இது வேறு வட மாநிலங்களில் அடிப்பான், சொல்லவே முடியாது, கேட்டால் கொடுத்துடணும். அப்போ இதுக்கு பேர் தான் ஹிந்துவைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பியர். விநாயகர் சதுர்த்தி அவர் தோழர் சொன்னார், அது திலகர் அறிமுகப்படுத்தியது, அது ஒரு மத நடவடிக்கையே அல்ல. விநாயகரை வீட்டுக்குள்ளே நீ வச்சு கும்பிடாது, உன் பிரச்சனை. தெருவில் வைத்து இப்படி கொண்டு செல்வது என்பது திலகர் அறிமுகப்படுத்தியது, அது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. 1997-98 மாகாய்க சார்பில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறான் கலைஞர் ஆட்சி. அப்போ இது ரிலிஜியஸ், இது தெருவில் வைத்திருக்கிற விநாயகர் கோயில் அல்ல, அது ஒரு என்க்ரோச்மெண்ட். எப்படி கார்ப்பரேஷன் இதை அனுமதிக்கிறது என்று சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில். சென்னை ஹைகோர்ட் அன்றைக்கு கலைஞர் ஆட்சி அதற்கு ஆதரவு தெரிவித்தது. அன்னைக்கு என்ன தீர்ப்பு? அவங்க வந்து ராமகோபாலன் இங்கே தான் வைப்பேன், இந்த பாதையில் தான் நான் போவேன் என்று அவர்கள், இது எங்களுடைய மத உரிமை என்று கேட்டார்கள். உங்களுக்கு தெரியும், திருவல்லிக்கேணி மாஸ்கில் வந்து கலவரம் நடந்தது அங்கே ஜெயலலிதா ஆட்சியில். கலைஞர் கொடுக்க முடியாதுன்ற போது இது மத உரிமைன்னு கேட்டாங்க. இது மத உரிமை கிடையாது, இது ஒரு அரசியல் நடவடிக்கை, இது கோயிலே கிடையாது, என்க்ரோச்மெண்ட்டு, இதை அனுமதிக்கக்கூடாதுன்னு வாதாடினோம். இது ஆர்டிகிள் 25 படி மத உரிமை அல்ல, அப்படி சொல்லிவிட முடியாது என்று உயர்நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு இருக்குது. இருந்தாலும் இது வந்து அதிகமாகிட்டே போகுது. இது அதிகமாகிட்டு போகிறது என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இதான் நார்மலைசேஷன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த சம்பவத்தை இந்த கிறிஸ்தவர்கிட்ட காசு கேட்ட சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு எனக்கு ஒன்று தோணுச்சு, பெரியாரை விட்டுருங்க, கலைஞரையும் விட்டுருங்க, முப்பெரும் விழா நடத்த போகிறாங்க. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது, சென்னை நகரத்தில் செல்வாக்காக இருக்குது, அண்ணா பிறந்த நாளுக்கு இப்படி வீதி வீதியாக ஒன்றை நடத்த இயலுமா அவர்களால்? அண்ணாவின் கருத்தை பிரச்சாரம் செய்வது, அண்ணாவை கொண்டாடுவது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடியுமா? விநாயகருக்கு செய்கிற மாதிரி அவ்வளோ செலவழிக்க ரெடியாக இருக்காங்களா? அந்த கருத்தை பேச ரெடியாக இருக்காங்களா? அங்கே பிரச்சாரம் பண்ணுறான், பாட்டு போடுறான், எவ்வளவு நடக்குது, கேசட்டாக இறங்குது.
இதை செய்ய முடியுமா? செய்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? செய்யணும்னு நினச்சா நடக்குமா? அப்போ எங்கே இருக்கிறோம்? இந்த இடம்தான் நாம் சிந்திக்க வேண்டிய இடம். அப்போ ஹிந்துவைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பியர் என்பதனுடைய மிகப்பெரிய மொழிபெயர்ப்பு என்னன்னா, கந்தசஷ்டி கவசத்தின் ஆபாசங்களை சுட்டி காட்டியதற்காக கருப்பர் கூட்டத்துக்கு குண்டாஸ் ஆக்ட். இப்போ கந்தசஷ்டி கவசம் பாடினால் மாணவர்களுக்கு பரிசு. இதுக்கு பேர் தான் ஹிந்துவைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பியர். இந்த ஹிந்துவைசேஷனுக்கு மேலே தான் ஹிந்துத்துவா வருது. நாங்கள் மதவெறியல்ல, நாங்கள் முஸ்லீம் அடிக்க போகிறதில்ல, நாங்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் அடிக்க போகிறதில்ல என்பது அல்ல பிரச்சனை. இந்த அஸ்திவாரத்தின் மீது தான் அது கட்டப்படுகிறது. அப்படி ஒரு அபாயகரமான விளையாட்டில் சேகர் பாபு ஈடுபட்டிருக்கிறார். இதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பு இல்லையா? சேகர் பாபு மட்டும் தனியாக யோசித்து செய்கிறாரா அப்படின்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க. நாம் இந்த கேள்வியை இன்னமும் என்ன நம்புகிறோம், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய, இந்த அபாயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்களும் தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்று இன்னமும் நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறேன். விழித்து கொள்ளுங்கள், தாமதமாவதற்கு முன்னால் விழித்து கொள்ளுங்கள். நன்றி.